ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நாம் எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு நண்பர் டிஎஸ்சியில் சர்வீஸ் பண்ணி அவர் இப்போ பென்ஷன் வாங்க முடியாமல் இருக்காங்க. அதுக்காக அவர் ஹைகோர்ட் போய் கேஸ் நடத்தி அவர் இப்போ பென்ஷன் வாங்கிறதுக்கான எலிஜிபிள் எல்லாமே உண்டு பண்ணி வச்சுருக்காரு. அவர் 14 வருஷம் 2 மாதம் சர்வீஸ் பண்ணதால் அண்டர் 15 வருஷத்துக்கு கீழே இருக்கிறதால அவருக்கு டிஎஸ்சி ரெக்கார்ட்ஸ்லேருந்து பென்ஷன் மறுக்கப்பட்டுச்சு. அதை எதிர்த்து அவர் கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கியிருக்காரு. இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற நபர்கள் கண்டிப்பாக அவரை மாதிரி நீங்களும் வேலை பண்ணுங்கள். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். டிஎஸ்சி அப்படிங்கிறது ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிவிட்டு இல்லை ஆர்மியில் ஏதோ ஒரு காரணத்தினால சர்வீஸை விட்டுட்டு அவங்க டிஎஸ்சி ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணி அவங்க டிஎஸ்சியில் சர்வீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து டிஎஸ்சிலேருந்து அவங்க பென்ஷன் வருவாங்க. டிஎஸ்சியில் பென்ஷன் வரும்போது டிஎஸ்சியில் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணால் தான் பென்ஷன் இருக்குது. ஆர்மிலையும் அப்படி தான். அப்போ மினிமம் எலிஜிபிலிட்டி சர்வீஸ் 15 வருஷம்னு வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களோட சர்வீஸை ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினால அது அண்டர் 12 மந்த்ஸ் 12 மாதங்களுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பென்ஷன் ரெகுலேஷன்ஸில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த அத்தாரிட்டி நான் போடுறேன், அந்த லெட்டர் நான் போடுறேன். அந்த பேஸ்மெண்ட்டாக வச்சு அவர் கேஸ் போட்டிருந்தார் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு கேஸ் நடத்தி அந்த கேஸ் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு இப்போ அவருக்கு பென்ஷன் வாங்க போகிற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி நான் போடுறேன், நீங்கள் கூட பாருங்கள். இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி. இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் நம்பர் 2986/2024 டெல்லி ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாயக் சின்ன வேடியப்பன் அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்த கேஸ் நடத்தியிருக்குது, நம்ம சப்ஸ்கிரைபர். இது கூட சேர்ந்து எத்தனை பேர் கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸ் நம்பர் எல்லாமே அதில் மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் அதை பார்ப்பீங்க. இது டெல்லி ஹைகோர்ட் கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட் காப்பி. இது நம்ம சார் தான் அவர் அனுப்பிச்சி விட்டுருந்தார் நம்மளுக்கு. இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் சார், வின் பண்ணியிருக்கோம், இப்படி இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக சார் இதை அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 15 வருஷத்துக்கு கீழே, அதாவது நம்மளோட 12 மாதங்களுக்கு குறைவாக யாருக்காவது சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பென்ஷன் ரெகுலேஷன்ஸ் அத்தாரிட்டி இருக்குது. அந்த அத்தாரிட்டி படி அவங்களுக்கு அதை இது பண்ணி கழிச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்காக அவங்க பல ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க ஹைகோர்ட்டு. இதுதான் இந்த ஓவரால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட சாராம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎஸ்சி சர்வீஸ் ரெண்டாவது சர்வீஸ், ஃபஸ்ட்டு சர்வீஸ் கிடையாது, இவங்க ரெண்டாவது சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு கரெக்டான நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லி இதை பென்ஷன் ரெகுலேஷன்ஸ் அத்தாரிட்டி 1961 படி ப்ளஸ் 2008 அதுபடி இது அவங்க ரெண்டாவது சர்வீஸை தான் கருதணும், அதுவும் ஆர்மி மாதிரி ஈக்குவலான சர்வீஸ் தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு டெல்லி ஹைகோர்ட் பென்ஷனருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அவர் 1/2/2003 அன்னைக்கு அவர் பென்ஷன் வந்திருக்காரு. அதுக்கடுத்து மோர் தென் 15 இயர்ஸ் பண்ணியிருந்தால் தான் அவர் கிடைக்கும். ஆர்மியில் அவர் சர்வீஸ் பண்ணது 26/1/1980 இருந்து 1/2/2003 வரைக்கும் அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து அவர் டிஎஸ்சி ஜாயின் பண்ணது 8/7/2003 அன்னைக்கு டிஎஸ்சி ஜாயின் பண்ணி 30/9/2017 அன்னைக்கு அவர் ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. டோட்டல் அவர் சர்வீஸ் டிஎஸ்சியோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ் 2 months 21 days 14 வருடம் 2 மாதம் 21 நாட்கள் அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவங்க இந்த 271 பேரா 1961 பென்ஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் படி 15 வருஷத்துக்கு கீழே இருக்கிறதால அவங்க இது குவாலிஃபைங் ஆக முடியாது, நாங்கள் பென்ஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதால அவங்க சொன்னதால் சார் கேஸ் போட்டு இந்த கேஸ் நடத்தி மாண்புமிகு நீதிமன்றம் அவங்களுக்கு பென்ஷனருக்கு சாதகமாக அதை ஃபுல்லாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பல்வேறு பழைய கோர்ட்டோட தீர்ப்பை ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. அப் டு 12 months வரைக்கும் அவங்களோட கண்டிஷன் ஷார்ட்ஃபால் பண்ணிக்கலாம், அதாவது தள்ளுபடி பண்ணி அவங்களுக்கு பென்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அத்தாரிட்டியை வச்சுக்கிட்டு அவங்க இதை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்னன்னு நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா,
நம்ம இந்த வீடியோ போட்டு சொல்லக்கூடிய நம்மளோட நோக்கம் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் வந்து டிஎஸ்சியில் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு ரீசன்னால அவங்களுக்கு 15 நாள், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் இந்த மாதிரி சர்வீஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதால அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்காம போயிருக்கும் நிறைய பேருக்கு. கண்டிப்பாக அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி நம்மளோட வெப்சைட்லேயும் இருக்குது, www.esmthambis.com நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கேயும் நம்ம அட்மின்ஸ் கொடுத்துருவாங்க. யாருக்காவது தேவை, இனிமேல் கேஸ் போட்டு நடத்தணும் அப்படின்னு உங்களுக்கு இந்த இது வேணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த ஆர்டர் காப்பி, ஜட்ஜ்மெண்ட் காப்பி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒன்லி 1 இயர்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, 12 மாதங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான். நீங்கள் பேசாமல் 10 வருஷம் 7 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களாம் பண்ணிடாதீங்க, அப்போல்லாம் கிடைக்காது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தீர்ப்பாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கேஸ் போடும்போதே கிட்டத்தட்ட ஒரு 300 சில நபர்கள் ஆல்ரெடி கேஸ் போட்டு அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்து டிஎஸ்சி ரெக்கார்ட் இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வந்து வழக்கு போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு முன்னாள் இராணுவ வீரர் எவ்வளவு அவர் வந்து சட்ட போராட்டம் நடத்த முடியும்? அவர் வந்து ஆர்மியில் சர்வீஸ் பண்ணி அதுக்கடுத்து டிஎஸ்சியில் சர்வீஸ் பண்ணி கோர்ட்டு கேஸு, வக்கீல் ஃபீஸு எவ்வளவு செலவழிச்சிருப்பார், எவ்வளவு தூரம் அவர் அலைஞ்சிருப்பார். எல்லா ரெகுலேஷனும் இருந்தும் அவருக்கு வந்து பென்ஷன் இன்னும் கொடுக்கப்படலை. கோர்ட் ஆர்டர் கொடுத்தும், ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தும் பென்ஷன் கொடுக்காமல் இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் இன்னும் எத்தனை வருஷம் நடக்கும்னு தெரில. அது வரைக்கும் அந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் உயிரோடு இருப்பாங்களா இல்லையா, வயது மூத்தவங்க அப்படிங்கிற போகும்போது இந்த ஒரு கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நம்மளோட நாடு வந்து நாட்டுக்காக சேவை செஞ்ச இராணுவ வீரர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா ரெகுலேஷன்ஸ் எல்லாமே உருவாக்கி வச்சுருக்காங்க, சிஸ்டம் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அதில் இருக்க லூப் ஹோலை வச்சுக்கிட்டு வாய்தா மேலே வாய்தா, கேஸ் மேலே கேஸ், அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட் போய் அப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்குற மாதிரி தான் போயிட்டுருக்கே தவிர சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு பென்ஷன் எளிமையாக கொடுப்போம் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கமும் கிடையாமல் இருக்குது. அவர் வந்து எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் வந்து கோர்ட்டு கேஸு, பணம், வக்கீல் எல்லாருக்கும் செலவழித்து இன்றைக்கி நம்மளுக்கு நீதி கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். கடைசியில் அவருக்கும் ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு தான் பேசினார். இந்த மாதிரிலாம் இருக்குங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறது மட்டும்தான் நம்ம சேனலோட நோக்கம். நம்மளால் என்ன உதவ முடியுமோ கண்டிப்பாக அனைவருக்கும் உதவி செய்வோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெயின். நம்முடைய ESM தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.